அதுவும் அந்த காம்பவுண்ட் செவுத்து மேல ஒரு கேட் நடந்து போகுதுல்ல, அதுதான் நம்ம பட்டு பிள்ளைங்களோட டாடி. கேட் இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்துச்சு. இப்போ அதோட வீட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அதோட வீடு அந்த சைடு பக்கத்துல தான் இருக்குது. நம்ம பட்டு மறுபடி குட்டி போட ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட குட்டிங்களை பார்த்தா ஒரு மாதிரி உரும்பிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்கிறா. அவளோட குட்டிங்களை யாரையுமே பக்கத்துல விட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம சம்டைம் வந்து அவளோட குட்டிங்கிட்ட சம்மந்தமே இல்லாம கோவப்படுறா. 3 பேரும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த கறிக்குட்டிக்கு மட்டும் என்னன்னு தெரியல, அவங்க டாடி கேட்டோட ஸ்மெல் வந்துருச்சு போல. அவன் மட்டும் அங்க படுத்து தூங்கிட்டு இருந்தவன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்ப நான் கறிக்குட்டி கிட்ட என்ன சொன்னேன், ஏன்டா அவங்க டாடியோட ஸ்மெல் வந்துருச்சா, அவங்க டாடி வந்திருக்கிறாரு, உங்களை பாக்குறதுக்கு போறியா, போய் பார்த்துட்டு வரையா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவனும் நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தான், 3 குட்டி பிள்ளைங்கள வந்து வாசல் படிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பூனைக்குட்டி இங்க இருக்குதுன்னுட்டு. அதனால இவங்க 3 பேரும் இங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாடி கேட்டு கிளம்புனதும் இவங்க 3 பேரும் போய் படுத்து தூங்கிட்டாங்க.